ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டாக்ஸ் நகர் தமிழ். இன்றைக்கி நம்மளோட சேனலில் ஐடிஆர் ஃபார்ம் நம்பர் 3 ஆன்லைனில் எப்படி ஃபில் பண்ணுறது பற்றி பார்க்க போகிறோம். இது எந்த ஃபினான்ஷியல் இயருக்குன்னு பார்த்தீங்கன்னா 2024-25, அதாவது அசஸ்மெண்ட் இயர் 2025-26க்கு வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஃபார்ம் யாருக்கெல்லாம் வரும்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஸ்டாக் மார்க்கெட் இன்கம், இன்ட்ராடே, எஃப்என்ஓ, சேலரி, ஆன்லைன் கேமிங், பிஸ்னஸ் ரிசிப்ட் இந்த மாதிரியான இன்கம்லாம் இருக்கும்போது நீங்கள் ஐடிஆர் ஃபார்ம் நம்பர் 3 தான் சூஸ் பண்ணி ஃபைல் பண்ணி ஆகணும். இந்த ஃபார்ம் ஃபில் பண்ணுறதுக்கு என்ன டாக்குமெண்ட் வேணும், யாரெல்லாம் ஃபில் பண்ணணும் அப்படின்றத பற்றி இன்டெப்த்தாக இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ வீடியோவை கடைசி வரையும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்புறம் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைபே பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட ஒரு பெல் சிம்பிள் இருக்குது இல்லைங்களா, அந்த சிம்பிளை நீங்கள் கிளிக் பண்ணி வச்சிங்க. அது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, நான் எப்போனா வீடியோ போடுறனோ அது வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து கிடைக்கும். அப்புறம் நம்மக்கிட்ட 6-in-1 காம்போ ரெக்கார்டர் கிளாஸஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. இந்த கிளாஸஸில் ஜிஎஸ்டி, இன்கம் டேக்ஸ், டிடிஎஸ், டிசிஎஸ், இபிஎஃப், இஎஸ்ஐசி இந்த டாக்ஸேஷன் கோர்சஸ் எல்லாம் கற்றுக்கணுன்னு ஆசைப்பட்றவங்க இந்த கிளாஸை வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணி பயனடையலாம். பொதுவாக நீங்கள் ஒரு அக்கௌண்டண்ட்டாக இருக்கலாம், இல்லை ஒரு ஜூனியர் அக்கௌண்டண்ட்டாக இருக்கலாம், ஒரு ஃப்ரீலான்சர் சர்வீஸராக இருக்கலாம், டேக்ஸ் ப்ராக்டிஷனாக இருக்கலாம், ஒரு சிஏ ஸ்டூடெண்ட்டாக கூட இருக்கலாம். உங்களுக்கு அந்த டாக்ஸேஷன் கோர்ஸில் டவுட் இருக்குது, டாக்ஸேஷன் ரிலேட்டடாக நம்ம ஒர்க் பண்ணணும் அப்படின்ற ஆசை இருக்குன்னு நினைக்கிறவங்க இந்த கிளாஸை வாங்கி யூஸ் பண்ணலாம். ஒரு கம்பெனியில் நீங்கள் ஒர்க் பண்ணுவீங்க, உங்களுடைய ஹையர் அஃபீஷியலை ஒரு டவுட்டு விஷயத்துக்காக நீங்கள் அப்ரோச் பண்ணுறதுக்கு உங்களுக்கு தயக்கங்கள் இருக்கலாம். அப்படியே நீங்கள் கேட்டாலும் அவங்ககிட்டேருந்து பதில் வருமானு கேட்டால் சில பேர் சொல்லுவாங்க, சில பேர் சொல்ல மாட்டாங்க. அந்த மாதிரியான ஸ்ட்ரகிள் பண்ணுறவங்களுக்கு இந்த கிளாஸஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். இதோடைய ஆஃபர் ப்ரைஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா 4,999 தான். இது வந்து கம்ப்ளீட்டாக ஒரு லைவ் ப்ராக்டிக்கலை வச்சு நம்ம எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணியிருக்கோம். லைவாக நம்ம ஒரு ஒரிஜினல் ப்ராஜெக்டை வச்சு நம்ம டெமோ எடுத்துருக்கோம். ஸோ அதனால் வந்து இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணாதீங்க. கிளாஸ் வாங்கணும்னு நினைக்கிறவங்க அந்த டிஸ்பிளேல தெரியல அந்த நம்பரை வந்து நீங்கள் காண்டாக்ட் பண்ணி இந்த கிளாஸை வந்து வாங்கிக்கலாம். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த கிளாஸை ஒன்ஸ் நீங்கள் வாங்கிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து லைஃப் டைம் ஆக்சஸ் தான். ஒரு 28 days தான் வேலிடிட்டி, 1 month வேலிடிட்டி அப்படி கிடையாது. அந்த 4,999 அந்த ஆஃபர் ப்ரைஸ்க்கு உங்களுக்கு லைஃப் டைம் இந்த கிளாஸஸ் வந்து அன்லிமிட்டடாக கொடுக்குறோம். ஸோ அதனால் ஆப்பர்ச்சுனிட்டியை யூஸ் பண்ணிக்கோங்க. தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் தெரியுற நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு கிளாஸஸ் மட்டும் இல்லாமல் நம்மளுடைய சர்வீஸும் தேவைப்பட்டுச்சுன்னா ஸ்க்ரீனில் தெரியுற நம்பரை காண்டாக்ட் பண்ணலாம். முன்னாடி சொன்ன மாதிரி ஜிஎஸ்டி, இன்கம் டேக்ஸ், டிடிஎஸ், டிசிஎஸ், பிஎஃப், இஎஸ்ஐசி இது ரிலேட்டடாக சர்வீஸ் தேவைப்பட்டாலும் நம்மளுடைய காண்டாக்ட் பண்ணலாம். ஸ்க்ரீனில் அதுக்கான நம்பர் நம்ம கொடுத்துருக்கோம். இது சீப் அண்ட் பெஸ்ட்டான ப்ரைஸ்க்கு நம்ம சர்வீஸ் பண்ணி தரோம். நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்பில் சேரணும்னு ஆசைப்பட்றவங்க இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் அதோட லிங்க் இருக்குது. அது லிங்க்கை கிளிக் பண்ணுறது மூலிமா நீங்கள் ஜாயின் பண்ணிடலாம். அந்த வாட்ஸ்அப் குரூப் வந்து டாக்ஸேஷன் அண்ட் அக்கௌண்டிங் ரிலேட்டடானது. ஸோ உங்களுக்கு ஏதாவது டாக்ஸேஷன், அக்கௌண்டிங் ரிலேட்டட் டவுட் இருக்குன்னா அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் இருக்கிற எக்ஸ்பர்ட்டில் கேட்டு நீங்கள் இதை பயனடைச்சிக்கலாம். இப்போ நம்ம வந்து இன்கம் டேக்ஸ் ஃபார்ம் நம்பர் 3 எப்படி ஃபில் பண்ணுறது பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இன்கம் டேக்ஸ் லாகின் பண்ணிட்டோம். இந்த ஃபார்ம் நம்பர் 3 யாருக்கெல்லாம் வரும்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு சேலரிடு எம்ப்ளாயர் இருக்கலாம். அது கூடவே உங்களுக்கு கேபிட்டல் கெயின் சொல்லப்படுற ஷார்ட் டேர்ம், லாங் டேர்ம், இன்ட்ராடே அண்ட் எஃப்என்ஓ ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ் இந்த மாதிரியான ட்ரேடிங்கில் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருந்தால் கட்டாயம் நீங்கள் வந்து ஃபார்ம் நம்பர் 3 தான் சூஸ் பண்ணி ஆகணும். அது மட்டும் இல்லாமல் உங்கள் பிஸ்னஸ் ரிசிப்ட் இருக்குது, கமிஷன் ப்ரோக்கரேஜ் இருக்குனாலுமே நீங்கள் ஃபார்ம் நம்பர் 3 தான் ஃபில் பண்ணணும். ஸோ அந்த ஃபார்ம் நம்பர் 3ல என்னென்ன சேஞ்சஸ் வந்திருக்கு அப்படின்றத ஒரு ரிவ்யூவாக பார்க்கலாம் இன்றைக்கி இந்த வீடியோவில். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இன்கம் டேக்ஸ் போட்டு லாகின் பண்ணிட்டோம். இல்லை ஃபைல் நவ் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுறோம். இங்கே உங்களோட அசஸ்மெண்ட் கேட்கும், அசஸ்மெண்ட் இதை செலக்ட் பண்ணியிருக்கீங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து உங்களுடைய ஆன்லைன் செலக்ட் மோடு ஆஃப் ஃபைலிங் ஆன்லைன் கண்டினியூ கொடுக்குறோம். ஸ்டார்ட் நியூ ஃபைலிங் கொடுக்குறோம். அதுக்கப்புறம் இண்டிவிஜுவலை செலக்ட் பண்ணி கண்டினியூ கொடுக்குறோம். இப்போ நம்ம ஐடிஆர் ஃபார்ம் வந்து சூஸ் பண்ணுறோம். ஐடிஆர் 3ன்னு போடுறோம். ப்ரொசீட் வித் ஐடிஆர் 3. ஓகே, லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். இல்லை இந்த ஆர் யூ ஃபைலிங் இந்த இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் ஃபார் எனி ஆஃப் த ஃபாலோயிங் ரீசன் கேட்டிருக்கு. நம்ம வந்து ஃபஸ்ட் ஆப்ஷன் போகலாம், இல்லை அதர்ஸ்ன்னு போகலாம். நான் வந்து டாக்ஸபிள் இன்கம் இஸ் மோர் தென் பேசிக் எக்ஸம்ஷன் லிமிட்டை சூஸ் பண்ணிவிட்டேன். கண்டினியூ கொடுக்குறேன். இந்த ஃபார்ம் நம்பர் 3 ஃபில் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம அந்த ஷெடியூல் செலக்ட் பண்ண வேண்டியிருக்கும். உங்களுக்கு என்ன ஷெடியூல்ஸ் இருக்கோ, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஜென்ரல் ஆப்ஷனில் வந்து என்ன ஷெடியூல்னால் டிஃபால்ட்டாக ஜென்ரல் இன்ஃபர்மேஷன் இருக்கும், அதை விட்டுருங்க. இன்கமில் பார்த்தீங்கன்னா இப்போ நம்மளுக்கு சேலரி இருக்குன்னா சேலரியை சூஸ் பண்ணிக்கங்க. ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி மூலம் உங்களுக்கு இன்கம் இருக்குன்னா ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி சூஸ் பண்ணிக்கங்க. கேபிட்டல் கெயின் இருக்குன்னா அதை சூஸ் பண்ணிக்கங்க. லாங் டேர்ம் கேபிட்டல்னால் அதை சூஸ் பண்ணுங்கள். இல்லை எனக்கு கிரிப்டோ கரன்சி இருக்குன்னா விடிஐ சூஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு என்னென்ன இன்கம் இருக்கோ அதெல்லாம் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். அதெல்லாம் நீங்கள் ஃபில் பண்ண போகிறீங்கன்னா இதை டிக் பண்ணிக்கலாம்.
அப்புறம் பிஸ்னஸ் போகிறீங்கன்னா இதை ஆட்டோமேட்டிக்காக டிஃபால்ட்டாக இருக்குது அப்படியே விட்ருங்க. அப்புறம் டிப்ரிஷியேஷன், டிடக்ஷன்ஸ் நீங்கள் ஓல்டு டேக்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் போகிறீங்கன்னா, ஸோ அதுக்கான செக்ஷன்ஸை வந்து நீங்கள் செலக்ட் பண்ண வேண்டியிருக்கும். அதர்வைஸ் உங்களுக்கு எதுவுமே இல்லைன்னா நீங்கள் அப்படியே விட்டுடலாம். டாக்ஸேஷன் அப்படியே டிஃபால்ட்டாக இருக்கும், அதை அப்படியே விட்டுருங்க. அதர்ஸும் டிஃபால்ட்டாக இருக்கும், அதையும் நீங்கள் வந்து எதுவும் மாற்ற வேண்டாம். கண்டினியூ கொடுங்க, ஓகேன்னு கொடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம செலக்ட் பண்ண அந்த ரிட்டர்ன் சம்மரிஸ், அதாவது ஷெட்யூல்ஸ் எல்லாம் இங்கே டிஸ்ப்ளே ஆகும். ஸோ இதெல்லாம் நம்ம ஒன் பை ஒன்னாக ஃபில் பண்ணணும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஜென்ரல் இன்ஃபர்மேஷனில் உங்களுடைய பர்சனல் இன்ஃபர்மேஷன் இருக்கும், கான்டாக்ட் இன்ஃபர்மேஷன், ஃபைலிங் ஸ்டேட்டஸில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஸ்டேட்டஸில் நீங்கள் ஃபைல் பண்ண போகிறீங்க, அதாவது டியூ டேட்டுக்குள்ளே பண்ணுறீங்கன்னா டியூ டேட்டுக்குள்ளே செலக்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஓல்ட் டேக்ஸ் ரெஜிமா, நியூ டேக்ஸ் ரெஜிமான்னு கேட்டிருக்கோம், அதை நீங்கள் சூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட்டு வந்து ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸ். நெக்ஸ்ட்டு உங்களுடைய ஆடிட் இன்ஃபர்மேஷன், இதான் மெயினான பார்ட் இதில். ஸோ உங்களுடைய நீங்கள் புக் மெயின்டைன் பண்ணுறீங்கன்னா ஆடிட் இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும், எஸ்ன்னு கொடுக்கணும், இல்லாட்டி நோன்னு கொடுத்துருங்க. இல்லை உங்கள் டர்ன் ஓவர் வந்து 1 crore மேலே இருக்குன்னா அதை செலக்ட் பண்ணுங்கள். இல்லை 1 crore மேலே 10 crore இருக்குன்னா இந்த ஆப்ஷனை சூஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு நீங்கள் ஆர் யூ லைபிள் ஃபார் ஆடிட் அண்டர் செக்ஷன் 44AB, எஸ்ன்னா எஸ்ன்னு கொடுங்க. கண்டிப்பாக நீங்கள் ஆடிட் பண்ணலைன்னாக்கா நோன்னு கொடுத்துருங்க. ஸோ இது மாதிரியான கொஸ்டினருக்கெல்லாம் கரெக்டாக ப்ராப்பராக ஆன்சர் பண்ணால் தான் உங்களுடைய ஃபைலிங் வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ அதனால் தெளிவாக படித்து பார்த்துட்டு அதை ஃபில் பண்ணுங்கள். முக்கியமாக இந்த ஓல்ட் டேக்ஸ் ரெஸ்யூமா, நியூ டேக்ஸ் ரெஸ்யூம் போகிறீங்களான்னு கேட்கும். ஸோ அதை வந்து கொஸ்டினை கரெக்டாக ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பார்த்தீங்கன்னா, பை ஃபைலிங் 10 IEA ஹேவ் இன்கம் ஃப்ரம் பிஸ்னஸ் ஆர் ப்ரொஃபஷன். ஸோ இதை சூஸ் பண்ணிங்க. நீங்கள் ப்ரொஃபஷனல் இன்கம் கொடுக்க போகிறீங்க இந்த ஃபார்மில் அப்படின்னாக்கா இதை சூஸ் பண்ணணும், இல்லாட்டி எரர் வரும் உங்களுக்கு. நெக்ஸ்ட் நீங்கள் வந்து லாஸ்ட் இயர் ஓல்ட் டேக்ஸில் இருந்தீங்க, நியூ டேக்ஸ் ரெஸ்யூமில் இருந்தீங்கலாம் கேட்போம். ஸோ நியூவில் இருந்தீங்கன்னா நோன்னு கொடுத்துருங்க. ஓல்டில் இருந்தீங்கன்னா எஸ்ன்னு கொடுத்து அதுக்கான டீட்டெயில்ஸை ஃபில் பண்ண வேண்டியிருக்கும். நெக்ஸ்ட்டு கரண்ட் இயருக்கு என்ன சூஸ் பண்ண போகிறீங்க, நியூவாக ஓல்டான்னு கேட்கும். நியூனா நோன்னு கொடுங்க, ஓல்டுனா எஸ்ன்னு கொடுங்க. எஸ்ன்னு கொடுத்தா நீங்கள் அதுக்கான ஃபார்மை வந்து அக்னாலஜ்மெண்ட் நம்பர் ஃபார்ம் 10 IEன்னு சொல்லப்படுற அதை வந்து நீங்கள் ஃபில் பண்ணால் தான் இங்கே ஓல்டு டேக்ஸ் ரெஸ்யூமுக்கு மாற முடியும். ஸோ அதில் கவனமாக ஃபில் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இதெல்லாம் ஃபில் பண்ணி முடிச்சுட்டு உங்களுடைய பேங்க் இன்ஃபர்மேஷன் கேட்கும், நேச்சர் ஆஃப் பிஸ்னஸ்ஸு. ஸோ என்ன பிஸ்னஸ் பண்ணுறீங்க, இல்லை ட்ரேடிங் பண்ணுறீங்களா, இல்லை ஸ்பெகுலேட்டிவ் இன்கம் இருக்கா, அதை வந்து இந்த கோடில் கொடுக்கணும். இந்த ட்ரேட் நேமில் உங்கள் நேமை கொடுங்க. டிஸ்கிரிப்ஷனில் தெளிவாக கொடுங்க, என்ன பிஸ்னஸ் பண்ணுறீங்களோ அதை தெளிவாக மென்ஷன் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் உங்கள் பேங்க் டீட்டெயில்ஸ் தான் இருக்கும், ஸோ அதை ஃபில் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயமும் இந்த பர்சனல் இன்ஃபர்மேஷனை ஃபில் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ இதை ஃபில் பண்ணி முடிச்சுட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணணுன்னாக்கா பேலன்ஸ் ஷீட். ஸோ பேலன்ஸ் ஷீட் ஆல்ரெடி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருப்பீங்க, P&L பேலன்ஸ் ஷீட். ஸோ அதோடைய இன்ஃபர்மேஷன்ஸை கேபிட்டல் எவ்வளோ, லோன் எவ்வளோ வாங்கியிருக்கீங்க, அட்வான்ஸ் எவ்வளோ இருக்குது, அதெல்லாம் காமிக்க வேண்டியிருக்கும். அப்ளிகேஷன் ஆஃப் ஃபண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸட் அசட்ஸு. ஸோ இதெல்லாம் உங்கள் பேலன்ஸ் ஷீட் சம்மரியை பார்த்து தான் நீங்கள் ஃபில் பண்ண வேண்டியிருக்கும். அதனால் ஃபார்ம் நம்பர் 3 ஃபில் பண்ணுறவங்க, பிஸ்னஸ் பண்ணுறவங்க முக்கியமாக பேலன்ஸ் ஷீட்டை ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் ஃபில் பண்ணுங்கள். ஸோ இந்த P&L பேலன்ஸ் ஷீட்டு, இந்த பேலன்ஸ் ஷீட் வந்து சோர்ஸ் ஆஃப் பண்ணணும், அப்ளிகேஷன் ஆஃப் பண்ணணும், உங்களுக்கு டேலி ஆகணும். ஸோ அப்போ தான் நீங்கள் இதை ஃபில் பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மேனுஃபேக்சரிங் அக்கௌண்ட்டு. நீங்கள் ஒரு மேனுஃபேக்சரிங் யூனிட் ரன் பண்ணுறீங்க, ரா மெட்டீரியல்ஸ் எல்லாம் ஃபினிஷ் குட்ஸை கன்வெர்ட் பண்ணுற மாதிரியான பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னா இந்த ஷீட்டை நீங்கள் ஃபில் பண்ணலாம். இல்லை ரா மெட்டீரியல்ஸு, டைரக்ட் வேஜஸ்ஸு, ஸோ இது க்ளோசிங் ஸ்டாக்ஸ், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் ஃபில் பண்ண வேண்டியிருக்கும். நெக்ஸ்ட் ட்ரேடிங் அக்கௌண்ட் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து புக் மெயின்டைன் பண்ணுறீங்க, சேல்ஸ் இருக்குது, பர்ச்சேஸ் இருக்குது அப்படின்ற போது சேல் பில்லும் போடுறீங்க, பர்ச்சேஸ் பில்லும் ஹேண்டில் பண்ணுறீங்கனாக்கா அதோடைய இன்ஃபர்மேஷன் இதில் கொடுக்கலாம். ஸோ 1 இயரில் எவ்வளோ சேல்ஸ் ஆகிருக்கு, உதாரணத்துக்கு ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷனில் போயிட்டு கிராஸ் ரிசிப்ட்டில் உங்களோட சேல்ஸ் டர்ன் ஓவர் எவ்வளோ அப்படின்றத டிக்ளேர் பண்ணுவீங்க. கிராஸ் சேல்ஸ் அண்ட் கிராஸ் ரிசிப்ட் ஆஃப் பிஸ்னஸ். ஸோ அதில் வந்து நீங்கள் உங்கள் சேல்ஸ் டர்ன் ஓவர் காமிக்கணும். அப்புறம் க்ளோசிங் ஸ்டாக்ஸ் எவ்வளோ இருக்குன்றதை ரிப்போர்ட் பண்ணுங்கள். ஓப்பனிங் ஸ்டாக் எவ்வளோ. ஒரு ட்ரேடிங் அக்கௌண்ட் நீங்கள் பார்த்துருப்பீங்க, பிஸ்னஸ் பண்ணுறவங்க பொதுவாக ட்ரேடிங் அண்ட் P&L பேலன்ஸ் ஷீட் ரெடி பண்ணுவாங்க. ஸோ அதை ரெடி பண்ணிவிட்டு நீங்கள் ஃபில் பண்ணால் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இல்லை நீங்கள் அதை ரெடி பண்ணலை அப்படின்னாக்க நீங்கள் ஃபில் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. நெக்ஸ்ட் டைரக்ட் எக்ஸ்பென்சஸ்ஸு. ஸோ இதெல்லாம் ஃபில் பண்ணி முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா P&L அக்கௌண்ட். P&L அக்கௌண்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர்ஸை காட்டுவீங்க. ஸோ என்னென்னலாம் இன்கம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் இருக்கிற இன்கம்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து ஃபில் பண்ண வேண்டியிருக்கும். ரெண்டல் இன்கம் இருக்கா, கமிஷன் இன்கம் இருக்கா, டிவிடெண்ட் இன்கம், இன்ட்ரெஸ்ட் ஃப்ரம் சேவிங் பேங்க், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் காமிச்சிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து டெபிட் பேலன்ஸில் வந்துட்டு உங்களுடைய என்னென்ன எக்ஸ்பெண்டிச்சர், இப்போ இன்டைரக்ட் எக்ஸ்பெண்டிச்சர் என்னென்னலாம் பண்ணீங்க அப்படின்றத இங்கே காமிச்சிக்கலாம். டைரக்ட் எக்ஸ்பெண்டிச்சரை ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் காட்டுவீங்க. ஸோ இது ஒரு மேலோட்டமாக தான் நம்ம சொல்கிறோம். உங்களுடைய பேலன்ஸ் ஷீட் எதுவும் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஃபில் பண்ணுறது நல்லது. இப்போ நான் என்னோடய பேலன்ஸ் ஷீட்டை பார்த்து நான் ஃபில் பண்ணேன். சில பேர் அதையே பார்த்து ஃபாலோ பண்ணிவிட்டு
எனக்கு வரல, டேலி ஆகல அப்படின்ற மாரி சொல்றாங்க. ஸோ, அதனால ஜஸ்ட்டு நீங்க அந்த சம்மரிய மட்டும் நான் எக்ஸ்ப்ளனேஷன் பண்றேன். என்ன குடுக்கணும், என்ன இருக்கும் அப்படின்றத. ஸோ, மத்ததெல்லாம் நீங்க வந்து ஃபில் பண்ணிப்பீங்க. நெக்ஸ்ட்டு ஷெட்யூல் ஆஃப் சேலரில உங்களுக்கு தெரியும். சேலரியுடைய இன்ஃபர்மேஷன்ஸு, உங்க நேச்சர் ஆஃப் எம்ப்ளாயர் நேமு, அந்த நேச்சர் ஆஃப் எம்ப்ளாயர், டான் நம்பர், அந்த அட்ரஸ் குடுப்பீங்க. நெக்ஸ்ட்டு உங்களுடைய பேசிக் சேலரியோட இன்ஃபர்மேஷன்ஸ வந்து இங்க ஃபில் பண்ணுவீங்க. பேசிக் சேலரி எவ்வளோ அப்படின்றத அந்த அமௌண்ட்ட வந்து இங்க மென்ஷன் பண்ணுவீங்க. இது உங்க ஃபார்ம் 16 பார்த்து ஆட்டோமேட்டிக்கா இங்க ப்ரீ ஃபில்ட் ஆயிருக்கும். சம்டைம் ப்ரீ ஃபில்ட் ஆகலன்னா நீங்க மேனுவலா என்டர் பண்ண வேண்டியிருக்கும். நெக்ஸ்ட்டு ஹவுஸ் ப்ராப்பர்ட்டில உங்களுக்கு இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டில ஏதாவது இன்கம் இருக்கா? உங்களோட ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி மூலம் இன்கம் இருந்துச்சுன்னா, அந்த ஹவுஸ் ப்ராப்பர்ட்டியோட டீட்டெயில்ஸு அண்ட் ஓனர்ஷிப்போட டீட்டெயில்ஸு, எவ்வளோ ரெண்ட் ரிசீவ் பண்ணுறீங்க அந்த இன்ஃபர்மேஷனில குடுங்க. அப்புறம் நீங்க ஹவுசிங் லோன் ஏதாவது எடுத்துட்டு இருக்கீங்கனாக்கா, அந்த ஹவுசிங் லோட இன்ஃபர்மேஷன், லோன் ஃப்ரம் பேங்க்கா, அதர்ஸா, அக்கவுண்ட் பேங்க்னா என்ன பேங்க், என்ன இன்ஸ்டிடியூஷன் அங்க வாங்குனீங்க, லோன் அக்கவுண்ட் நம்பரு, என்ன டேட்ல சாங்ஷன் ஆச்சு, லோன் அமௌண்ட்டு, அவுட்ஸ்டாண்டிங் அமௌண்ட்டு, இந்த மாரியான இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ பே பண்ணீங்க. இந்த மாரியான விஷயங்கள்லாம் 24P அதில வந்து நீங்க குடுக்க வேண்டியிருக்கும். ஸோ, இத ஃபில் பண்ணும்போது முக்கியமா நீங்க என்ன மனசுல வச்சுட்டு பண்ணணும்னாக்கா, உங்களுடைய அந்த லோன் ஸ்டேட்மெண்ட், ஒரிஜினல் சர்டிஃபிகேட்ட கையில வச்சுட்டு ஃபில் பண்றது நல்லது. அடுத்து பிபில ஆட்டோமேட்டிக்கா வந்து ரிப்போர்ட் ஆயிரும் எல்லாமே. நீங்க எதுவும் ஃபில் பண்ண வேண்டிய அவசியம் இல்ல. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து இன்ட்ராடே ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன் இன்ட்ராடே பண்றீங்கனாக்கா, ட்ரேடிங் அக்கவுண்ட்ல அது இன்ட்ராடே அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். இங்க இன்ட்ராடே டர்ன் ஓவர் குடுங்க. அது ப்ராஃபிட்டா இருந்தா ப்ராஃபிட் குடுங்க. லாஸா இருந்தா மைனஸ்ல காமிங்க. ஸோ, இதுதான் இன்ட்ராடே உடைய டீட்டெயில்ஸ் ஃபில் பண்ண வேண்டிய இடம். ஸோ, நெக்ஸ்ட்டு வந்து இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, P&L பேலன்ஸ் ஷீட்லயே உங்களுக்கு எஃப்&ஓ அதாவது ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன் சொல்லப்படுறதுல உங்களுக்கு ஏதாவது இன்கம் இருந்துச்சுன்னா, நீங்க இந்த அதர் இன்கம்ல வந்து அந்த எஃப்&ஓ உடைய ட்ரேட வந்து இங்க மென்ஷன் பண்ணுங்க. இதுல என்ன சேல் பண்ணியிருக்கீங்களோ அத மென்ஷன் பண்ணுங்க. பர்ச்சேஸ வந்துட்டு நீங்க டெபிட் பேலன்ஸ்ல காமிச்சுக்கலாம். பர்ச்சேஸ் எங்க காண்பிக்கணும்னா, டெபிட் பேலன்ஸ்ல நீங்க அதர் எக்ஸ்பெண்டிச்சர்ல இந்த ஆட் அனதர்ன்னு போட்டு இங்க பர்ச்சேஸ் உடைய எஃப்&ஓ பர்ச்சேஸ்ன்னு போட்டு அந்த அமௌண்ட்ட காமிச்சுக்கலாம். ஸோ, சேல்ஸ கிரெடிட்ல காட்டுங்க. பர்ச்சேஸ டெபிட்ல காட்டுங்க. P&Lல. ஸோ, இது வந்து எஃப்&ஓக்கு. இன்ட்ராடேக்கு டைரக்ட்டா நீங்க ட்ரேடிங் அக்கவுண்ட்ல காமிச்சுக்கலாம். ஆரம்ப கட்டத்தில சொன்ன மாரி, நம்மகிட்ட 6-in-1 காம்போ ரெக்கார்டர் கிளாஸஸ் வந்து அவைலபிளா இருக்கு. அதில ஜிஎஸ்டி, இன்கம் டாக்ஸ், டிடிஎஸ், டிசிஎஸ், பிஎஃப், இஎஸ்ஐசி. இது 6 வகையான டாக்சேஷன் கோர்சஸ் வந்து அதில கவர் ஆயிருக்கும். அதோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா, 4999 தான். கம்ப்ளீட்டா இது வந்து ஒரு லைவா ஒரு ரெக்கார்டர் வீடியோ தான். பிராக்டிகல் ஒரு கிளையண்ட்டோடைய கேஸ வச்சு நம்ம வந்து எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணியிருப்போம். நம்ம இந்த யூடியூப்ல பார்க்கறது வந்து ஒரு சின்ன விஷயம் தான். பட் இத விட அதிகமான இன்ஃபர்மேஷன் வந்து அந்த கிளாஸஸ்ல வந்து நம்ம கவர் பண்ணியிருப்போம். யூடியூப்ல ஒரு டெமோ வீடியோக்காக மேக் பண்ணியிருக்கோம். பட் கிளாஸஸ்ல அப்படி இருக்காதவங்களுக்கு இன்டெப்த்தா அதில என்னென்ன விஷயங்கள்லாம் வருமோ, என்னென்ன இதெல்லாம் நம்ம ஃபில் பண்ணணுமோ, அதெல்லாம் நம்ம ப்ராப்பரா வந்து எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணியிருப்போம். அதனால ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் பண்ணாம உடனே ஸ்க்ரீன்ல தெரிய அந்த நம்பர கான்டாக்ட் பண்ணி இந்த கிளாஸ வந்து வாங்கிக்கங்க. அப்புறம் கேபிட்டல் கெயின் உங்களுக்கு தெரியும். கேபிட்டல் கெயின்ல வந்து பார்த்தீங்கன்னாக்கா, ஷார்ட் டெர்ம், லாங் டெர்ம்னு இருக்கும். ஷார்ட் டெர்ம் டேபிள் நம்பர் 3ய ஃபில் பண்ற மூலியமா நீங்க ஷார்ட் டெர்ம ஃபில் பண்றலாம். இல்ல ஆட் அனதர்ன்னு குடுத்துட்டு, இங்க வந்து இந்த 111A அப்படின்றத செலக்ட் பண்ணிட்டு, இதுல 2 ஆப்ஷன் இருக்கும். என்ன ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா, ட்ரான்ஸ்ஃபர் வாஸ் பிஃபோர் 23rd July 2024 அண்ட் ஆஃப்டர் 23rd July 2024. இந்த மாரி 2 டிரான்சாக்ஷன் பீரியட் காமிச்சிருக்காங்க. எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் இயர் பட்ஜெட்ல வந்து ஒரு சேஞ்சஸ் கொண்டு வந்தாங்க. அதாவது பிஃபோர் ஜூலை 23க்கு முன்னாடி நீங்க பர்ச்சேஸோ, சேல்ஸோ பண்ணீங்கன்னா, அந்த ஷார்ட் டெர்ம் கேபிட்டல் கெயின்ல வர ப்ராஃபிட்டுக்கு 15%ம் ஆஃப்டரா இருந்தா 20%னும் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ, அதனால உங்களுடைய ஷீட்டு கேபிட்டல் கெயின நீங்க கால்குலேட் பண்ணும்போது, அது பிஃபோர் எவ்வளோ வாங்கி வித்திருக்கீங்க, ஆஃப்டர் எவ்வளோ வாங்கி வித்திருக்கீங்கன்றத தெளிவா இங்க மென்ஷன் பண்ணுங்க. உதாரணத்துக்கு சேல்ஸ் வேல்யூ கன்சிடரேஷன் அப்படின்னு சொல்லி குடுத்துருந்தாக்கா, சேல் வேல்யூ காட்டுவீங்க. காஸ்ட் ஆஃப் அக்விசிஷன் வித்தவுட் இண்டெக்ஸ்னா இங்க பர்ச்சேஸ் வேல்யூ காட்டுவீங்க. அவ்வளோதான் சிம்பிள். அது காமிச்சதும் இங்க கீழ ப்ராஃபிட் காமிச்சிரும். நெக்ஸ்ட்டு வந்து இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா, இதுல என்ன போட்டீங்களோ, அத இந்த டேபிளும் நீங்க அந்த ஃபார் எக்ஸாம்பிள் இந்த அப் டூ நீங்க ஜூலை 23க்குள்ள நீங்க ஃபில் பண்ணியிருந்தீங்க ப்ராஃபிட் இருந்துச்சுன்னா, இது இங்க காமிச்சுக்கலாம். ஆஃப்டர் ஜூலை 23 மேல இருக்கிற ப்ராஃபிட் இங்க நீங்க காமிச்சுக்கலாம். ஷார்ட் டெர்மா இருந்தா. லாங் டெர்மும் அதே மாரி தான். நீங்க அதே மாரி பிரேக்கப் தனியா காமிச்சுக்கலாம். ஸோ, லாங் டெர்ம் ப்ரிப்பேர் பண்றது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்க
11(2)A அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி உங்களுடைய ஆட் ஆனதுன்னு கொடுத்து இங்கே லாங் டேர்மோடைய ட்ரேட் டீட்டெயில்ஸை வந்து என்ன செய்யலாம், ஃபில் பண்ணிக்கலாம். எப்படி ஷார்ட் டேர்ம் ஃபில் பண்ணீங்களோ அதே மாதிரி பிஃபோர் ஆஃப்டர்னு செலக்ட் பண்ணுறது மூலயமா நீங்கள் வந்து இதை ஃபில் பண்ணிக்கலாம். அடுத்து உங்களுக்கு கிரிப்டோ கரன்சி அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அதோட இன்ஃபர்மேஷன்ஸை இங்கே ஃபில் பண்ணிக்கலாம். VDA விர்ச்சுவல் டிஜிட்டல் அசட்டுன்னு சொல்லப்படுற இந்த மெனுவில் கிளிக் பண்ணிக்கலாம். அப்புறம் இன்கம் ஃப்ரம் அதர் சோர்சஸ் லைக் இதில் வந்து பார்த்தீங்கன்னா சேவிங் பேங்க் இன்ட்ரெஸ்ட்டு, அப்புறம் இன்கம் ஃப்ரம் ஸ்பெஷல் ரேட்டு, வின்னிங் ஃப்ரம் ஆன்லைன் கேமிங், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும். ஸோ அதெல்லாம் நீங்கள் இதில் இன்கம் ஃப்ரம் அதர் சோர்சஸில் காமிச்சிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஃபில் பண்ணுறது மூலயமா இந்த ITR ஃபார்ம் நம்பர் 3 வந்து ஈஸியாக ஃபில் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் ITR ஃபார்ம் நம்பர் 3 எப்படி ஆன்லைன்லேயே ஃபில் பண்ணுன்றதை பார்த்து தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இல்லை எனக்கு இன்னும் அட்வான்ஸாக நிறைய விஷயங்கள் கற்றுக்கணும், இந்த டாக்ஸேஷன் கோர்ஸ் ரிலேட்டடாக இன்டெப்த்தாக நாலேஜை வந்து கெயின் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம முன்னாடி சொன்ன அந்த ரெக்கார்டர் கிளாஸஸ் வந்து நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. ஸோ அதில் நீங்கள் எதிர்பார்க்குற விஷயங்கள் நிறையா அதில் கவர் ஆகிருக்கும். அதனால் அந்த கிளாஸை வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. அதனால் இமிடியேட்டாக நீங்கள் கால் பண்ணுங்கள். ஸ்க்ரீனில் 3 நம்பருக்கு கால் பண்ணி அந்த கிளாஸஸ் வந்து நீங்கள் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் கிளாஸ் மட்டும் இல்லாமல் நம்முடைய சர்வீஸும் அவைலபிளாக இருக்குது. இப்போ நீங்கள் IT ஃபைல் பண்ணணும், GST ஃபைல் பண்ணணும், TDS ஃபைல் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ஸ்க்ரீனில் 3 நம்பரை கால் பண்ணி சீப் அண்ட் பெஸ்ட்டுக்கு அந்த சர்வீஸை நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்பும் அவைலபிளாக இருக்குது. ஜாயின் பண்ணணுன்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோ லிங்க்லேயே அதுக்கான டிஸ்கிரிப்ஷன் இருக்கும். அந்த டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்கை கிளிக் பண்ணுறது மூலிமா நம்மளுடைய மெட்ராஸ் டாக்ஸ் ஆக்ட் சொல்யூஷன் சொல்லப்படுற அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் நீங்கள் வந்து இணைஞ்சிக்கலாம். அதில் கிடைக்கிற அப்டேட்டையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு சந்தேகங்கள், அக்கௌண்டிங் டாக்ஸேஷன் ரிலேட்டடாக சந்தேகங்கள் இருந்துச்சுனாலும் அந்த குரூப்பில் நீங்கள் கேட்டுக்கலாம். இருக்கிற எக்ஸ்பர்ட்ஸ் வந்து உங்களுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணி ரிப்ளை கொடுப்பாங்க. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் டாக்ஸ் நகர் தமிழ் இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.